தாவேகா கட்சியோடைய கொடி அறிமுகம் செய்ய இருக்க நிலையில தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு காவல்துறை கிட்ட மனு ஒண்ணு கொடுத்ததா வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி ஏற்றப்பட்டு கொள்கை பாடல் ஒலிக்கிறதுக்காக தான் தொண்டர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்களாம். பனையூர் அலுவலகத்தில் நடப்பது என்ன? ஆகஸ்ட் 22 அதாவது நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் அவருடைய பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை பத்தி அறிமுகம் செய்ய இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம கட்சிக்காக ஒரு கொள்கை பாடலை ஏற்பாடு செஞ்சு அந்த பாடலை நாளைக்கு ஒலிக்க இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுல தளபதி விஜய் அவர்கள் நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல இருந்து பனையூர்ல இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துக்கு போறதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட மனு கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகல. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களுக்காகவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஆசிரியரான விவேக் அவர்களுடைய வரிகள்ல கட்சிக்காக கொள்கை பாடல் ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பாடல் நாளைக்கு ஒலிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல அமர்ற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருதாவும், பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல வெள்ளை நிறத்துல வண்ணம் பூசப்பட்டு வருதாவும், கேட்ட கூட மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த விழாவை முன்னிட்டு அரங்குல அரேபிய மாடல் கூடார அமைக்கப்பட்டு சுமார் 500 சிவப்பு நிற நாற்காலிகள் போடப்பட்டு தயார் நிலையில இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடவே LED திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கான். இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அறிவிப்புக்காக பல தொண்டர்களும் ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.